தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 45 முதல் 52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் புதன்கிழமை ஜனவரி 8ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கடல் மேலே நடந்து வராரு. ஓகேங்களா? அது எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை பண்ணார். என்ன அற்புதம் பண்ணார்? 5000 பேருக்கு உணவளித்தார். அதுக்கப்புறம் இவர் கடல் மேலே நடந்து வர்றாரு. அதை உணவளித்ததை பார்த்து கூட கடல் மேலே நடந்து வர்றது இவர் தான் தெரிஞ்சு நம்பாமல் அவரை பார்த்து பேய் நினச்சி பயப்படுறாங்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே. ஒரு நல்லது நடக்கும்போது இதே கடவுள் தான் பண்ணாருன்னு நினைக்கிறது. வேறு ஏதாவது நடக்கும்போது ஐயோ பேய் தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்முடைய பார்வையை நம்ம கடவுள் மேலே வைத்துள்ள பார்வை நேரிய கூரிய பார்வையாக இருக்கணும். கடவுளை நாம் நம்பணும். ஓகேங்களா? அவர் நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு நம்பணும். ஏன்னா நம்ம நல்லவங்க. ஸோ கடவுள் நமக்கு நல்லது தான் செய்வார். ஓகேங்களா? அதை மட்டும் மனதில் வைத்து கொண்டு நம்ம இருந்தோம்னா கடவுள் நமக்கு மேன்மேலும் நல்லது செய்வார். ஓகேங்களா? அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.